ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம டோரேமான்லேருந்து ஒரு சூப்பரான மூவி தான் பார்க்க போகிறோம். மூவியோட நேம் ஸ்டாண்ட் பை மீ. இது ஒரு 3D மூவி. உங்களுக்கு டோரேமான் பிடிக்கும்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஷின்சான் பிடிக்கும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மூவியோட ஒன்லைன் பார்த்துட்டு ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். டோரேமான் எப்படி நோபிட்டாவோட லைஃப்பில் வந்தான்ங்கிறதையும், டோரேமானால் நோபிட்டாக்கு என்னென்ன சேஞ்சஸ்லாம் வந்திருக்குங்கிறதையும் சூப்பராக சொன்ன ஸ்டோரி தான் ஸ்டாண்ட் பை மீ. வாங்க நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே நோபிட்டா நல்லா தூங்கிட்டுருக்கான். அப்போ தான் ஒரு வாய்ஸ் வருது, நோபிட்டா நீ இப்போ எந்திரிக்க போறியா இல்லையான்னு. அப்போ தான் கிளாக் எடுத்து பார்த்துட்டு, ஐயோ ஸ்கூலுக்கு லேட் ஆகிடுச்சேன்னு அறக்க பறக்க எஞ்சி ஓடுறான். என்ன தான் இல்லை இதாக போனாலும் லேட்டாக தான் வந்து நிற்கிறான். அப்போ தான் அங்கே வந்து சுனியாவும் நம்ம நோபிட்டாவை போட்டு நல்லா கலாய்ச்சிட்டு இருக்கான். என்ன நோபிட்டா, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டுட்ருக்கான். அப்போ தான் அங்கே வந்து ஜியானும் நம்ம நோபிட்டாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிவிட்டு, நோபிட்டா இன்றைக்கி கேம் இருக்குது உனக்கு ஞாபகம் இருக்கா கேட்டுட்ருக்கான். நோபிட்டாவும் எனக்கு கேம் விளையாட இன்றைக்கி வர முடியாதுன்னு சொன்னோடனே, நீ வந்தே ஆகணும்னு காது பிடிச்சி திருவிட்டுருப்பான். அப்போ தான் அந்த சைடாக வந்து சுஷுக்காவும் நோபிட்டாவை ஏன் வற்புறுத்துறீங்க, அவன் வரலாட்டி விட்டுற வேண்டியது தானேன்னு கேட்டுட்ருப்பா. அப்படியே கட் பண்ணால் பேஸ்பாலை தான் காட்டுறாங்க. பேஸ்பாலில் ஜியான் ஒரு ஷாட் அடிக்கிறான். அது கரெக்டாக நோபிட்டாட்ட தான் வருது. பிடிச்சிருவான்னு பார்த்தா கரெக்டாக மிஸ் பண்ணிட்டான். ஜெயிக்க ஒரு ஷாட் அடிக்கிறா, அது கரெக்டாக நோபிட்டா மேலே தான் படுது. அப்படியே கட் பண்ணாங்கன்னா நோபிட்டாவோட வீட்டில் தான் காட்டுறாங்க. ஹோம்ஒர்க் பண்ணுவான்னு பார்த்தா பாதியிலே தூங்கி வெளியேறான். மார்க்கை பார்த்தா வழக்கம் போல் 0 தான் வாங்கியிருக்கான். இதெல்லாம் ஃப்யூச்சர்லேருந்து நம்ம டோரேமானும் சவாஷும் பார்க்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இனிமேல் இங்கே இருந்தால் சரிப்படாதுன்னு டோரேமானும் சவாஷும் 2 பேரும் டைம் மிஷினில் பாஸ்ட்டுக்கு கிளம்புற மாரி காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணோம்னா நைட் ஆகுது. டெஸ்க்கை திறந்து யாரோ வர மாரி காட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம டோரேமான் தான் பொறுமையாக டெஸ்க்லேருந்து எந்திரிக்கிறான். அப்போ தான் நம்ம நோபிட்டாவும் என்ன ஏதோ வந்திருக்கேன்னு கண்ணாடியை மாட்டிக்கிட்டு அலறி அடிச்சிட்டு ஓடுறான். ரக்கூன்னு கத்திக்கிட்டு இருக்கான். அப்போ தான் டோரேமான் லைட்டை போட்டு, நான் ஒன்றும் ரக்கூன்லாம் கிடையாது, நான் டோரேமான்னு அவனை பற்றி சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ தான் சவாஷி அங்கே வரான். நம்ம ஒரு வழியாக வந்துட்டோமா, ஹாய் நோபிட்டா, நான் தான் சவாஷின்னு சொல்லிகிட்டு இருக்கான். நீங்கள் எப்படி இதுக்குள்ளேருந்து வந்தீங்கன்னு நோபிட்டாவால் நம்பவே முடியல. போய் டைம் மிஷினை பார்க்குறான். டைம் மிஷினை பார்த்தவனால நம்பவே முடியல. அதுக்குள்ளே உள்ளே போயிட்டான். இவங்க 2 பேரும் சேர்ந்து காப்பாற்றிடுறாங்க. நம்ம நோபிட்டா வந்து டோராய்க்கு சேர்த்துட்டு வந்து 2 பேருக்கும் தரான். தந்துட்டு சொல்கிறான், நீங்கள் எப்படி வந்தீங்கன்னு எனக்கு இன்னமும் புரியலங்கிறான். நீ அது மட்டும் இல்லாமல் நீ என் பேரன் சொன்னல அப்படின்னு சவாஷிகிட்ட கேட்டுட்ருக்கான். நான் அவங்க பேரன் இல்லை, நான் அவங்க பேரனோட பேரன், நான் அவங்க 4th ஜென்ரேஷன் சவாஷி சொல்லிகிட்ருக்கான். ஆனால் என்னை பாரு, நான் ஒரு சின்ன பையன், எனக்கு எப்படி பேரன்லாம் இருப்பான்னு கேட்கும்போது தான் டோரேமான் அங்கே வந்து இது என்னதுன்னு கேட்டுட்ருப்பான். இதுதான் டேஸ்டியான பன்ஸ், இதுக்கு இன்னொரு பேர் டோராயாக்கின்னு நோபிட்டா சொல்லுவான். இதுதான் டோராயாக்கியா அப்படின்னு டோரேமானும் போவான். போய் அதை உட்காந்து சாப்பிட்டுட்ருப்பான். பொறுமையாக சாப்பிடுன்னு சவாஷி சொல்லுவான். நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லி புரிய வைக்கிறேன். ஒரு நாள் நீங்கள் வளர்ந்து பெரிய ஆளாவீங்க, அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஃபேமிலி உருவாகும்னு சவாஷி எல்லாத்தையும் உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருப்பான். அப்போ அவங்க பாட்டி யாருன்னு சொல்லேன் அப்படின்னு நோபிட்டா கேட்டுட்ருப்பான். இருங்க என்கிட்ட ஒரு ஃபோட்டோ இருக்குதுன்னு காட்டுவான்னா, பார்த்தா அது ஜியானோட தங்கச்சியாக இருக்கும். நோபிட்டா அதை பார்த்து மறந்து போயிடுவான். என்ன இவளா மட்டும் இருக்கக்கூடாது, எனக்கு இதில் இஷ்டமே இல்லைன்னுமானா. அப்படியே கத்துவான், நீங்கள் 2 பேரும் முதல்ல இங்கேருந்து போங்க, நீ இன்னம்மா இங்கே இருக்க, போன்னுமானா. அப்போ தான் அங்கே மறுபடியும் சவாஷி வந்து, நீங்கள் கோவப்படாதீங்க, உங்களுக்கு நான் எல்லாத்தையும் தெளிவாக சொல்கிறேன்ட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து காமிப்பான். நீங்கள் பெருசானோடனே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அந்த பிஸ்னஸ் வந்து சரியாக போகாமல் ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் இதாகிடும். அதனால் உங்கள் குடும்பமே வறுமையில் இதாகிடும்னு எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிகிட்ருப்பான். அதனால் நம்ம ஃபேமிலியில் ஸ்லிப்பர் கூட வாங்க வழி இல்லைன்னு நோபிட்டாட்ட சொல்லி புலம்பிகிட்ருப்பான். இதெல்லாம் கேட்ட நோபிட்டாவும், என்னை மன்னிச்சிடுங்க, நான் எதையும் வேணும்னே பண்ணலை, என்னால் தான் நீங்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு ஃபீல் பண்ணிகிட்ருப்பானா. அதை கேட்ட சவாஷியும், அதெல்லாம் மாற்ற தான் நானும் டோரேமானும் வந்திருக்கோம், இருங்க நான் அவனை கூட்டிகிட்டு வரேன்ட்டு அவனை
கரெக்டாக போய் டோரேமான் வந்துரு அப்படின்பானா, டோரேமான் வர மாரி இல்லை. அதனால் அவனை மாற்றி ப்ரோக்ராம் பண்ணுவான். இன்னும் நோபிட்டாவோட வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொண்டு வராத வரையும் அவனால் ஃப்யூச்சருக்கு திரும்ப வர முடியாதுங்கிற மாரி சவாஷி ப்ரோக்ராம் பண்ணிருவான். பண்ணோடனே டோரேமான் ஏன் இப்படி பண்ண சவாஷின்னு துரத்திகிட்ருப்பான். நீ நோபிட்டாவோட வாழ்க்கையில் சேஞ்ச் எதுவும் ஏற்படுத்தாமல் ஃப்யூச்சருக்கு உன்னால் நீயே ட்ரை பண்ணாலும் வர முடியாதுங்கிற மாரி சவாஷி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப பார்ப்பானா. என்ன உண்மையாவா அப்படின்னு டோரேமான் கேட்பான். சரி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு சவாஷி கிளம்புவான். டோரேமானுக்கு இன்னமும் இதில் விருப்பமே இல்லை. இருந்தாலும் சவாஷிக்காக தான் இதுக்கு ஒத்துக்கிட்டுருப்பான். எனக்காக ஹெல்ப் பண்ண வந்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் டோரேமான்னு நோபிட்டா சொல்லிகிட்ருப்பான். இதுக்கு மேலே இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராதுன்னு டோரேமானும் ஃப்யூச்சருக்கு கிளம்ப பார்ப்பான். அப்போ தான் அவனுக்கு ஷாக் அடிக்கும். என்னன்னு பார்த்தா நம்ம சவாஷி தான் இந்தமாரி டோரேமானை ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்பான். நடுவுலேயே டோரேமான் இந்தமாரி ஏதாவது பண்ணுவான்னு தெரிஞ்சு தான் சவாஷி இந்தமாரிலாம் செட் பண்ணி வச்சுருப்பான். நம்ம நோபிட்டா கேட்பான், உன்னால் எனக்கு உண்மையிலே ஹெல்ப் பண்ண முடியுமான்னு. டோரேமானும் கோவப்பட்டு என்னால் உண்மையிலே அவனுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு ஒரு டிவைஸை கையை விட்டு எடுப்பான். என்னென்னு பார்த்தா பேம்பு காஃப்டரை தான் எடுத்துகிட்ருக்கான். அதை நோபிட்டாவோட தலையில் வச்சு போன்னு பிடிச்சி நோபிட்டாவை தள்ளுவான். எதுக்கு நோபிட்டா கேட்டுட்ருப்பான். அவனுக்கு ஒன்றுமே புரியாது நோபிட்டாவுக்கு. நம்ம டோரேமான் பிடிச்சி தள்ளி விட்ருவானா, நோபிட்டா விழுவுற மாதிரி போயிடுவான். ரொம்ப பயத்தில் இருப்பான். கடைசியில் பார்த்தா பறக்கிறான் நோபிட்டா. எப்படின்னு பார்த்தா அந்த பேம்பு காஃப்டரால் தான் பறந்துகிட்ருக்கான். அப்படியே அந்த இடத்துக்கு டோரேமானும் வர மாதிரி காட்டுறாங்க. வந்து இது எப்படி இருக்குன்னு கேட்டுட்ருப்பான். நோபிட்டாவும் ரொம்ப கஷ்டப்பட்டு பேம்பு காஃப்டரில் பறக்க கற்றுப்பான். அப்புறம் என்ஜாய் பண்ணிவிட்டு சுற்றி வந்துக்கிட்டுருப்பான். சுசுகா வீட்டை பார்த்தோன்னே அங்கே 2 பேரும் போய் பார்த்துட்ருப்பாங்க. சுசுகாவும் வந்து தூங்கிட்டுருப்பா. அதை பார்த்துட்டு டோரேமான் சொல்லுவான், உன் ஃப்ரெண்டு உண்மையிலே ரொம்ப அழகாக தான் இருக்கா அப்படின்னு சொன்னோடனே, என் ஃப்ரெண்டு ரொம்ப அழகாக இருக்காளா, உண்மையாவா? ஃப்யூச்சர்லேருந்து வந்த உன் கண்ணுக்கு என் ஃப்ரெண்டு அழகாக தான் தெரியிறாளா அப்படின்மா. உண்மையிலே அவள் அழகு தான், மற்ற பொண்ணுங்க கூட கம்பேர் பண்ணும்போது அவள் தான் ரொம்ப அழகாக இருக்கா அப்படின்னு நோபிட்டா சொல்லிகிட்ருப்பான். அப்படியே கட் பண்ணால் நம்ம வீட்டை தான் காட்டுறாங்க, நோபிட்டாவோட வீட்டை. நோபிட்டாவோட அம்மா, நீ இன்னும் தூங்கலையா நோபிட்டான்னு கத்திகிட்ருக்காங்க. நோபிட்டாவும் சந்தோஷத்தில் இருக்கான். என்ன உண்மையாக அவள் சொல்கிற டோரேமான், நீ உண்மையிலே சுசுகா கூட என்னை சேர்த்து வைப்பியா அப்படிங்கிற மாரி கேட்டு வெக்கப்பட்டுருக்கான். ஆமாம், உண்மையிலே நான் சேர்த்து வைப்பேன். நான் இதை முடிச்சு கொடுத்துட்டு என் ஃப்யூச்சருக்கு நான் போய் ஆகணுங்கிற மாரி நம்ம டோரேமான் சொல்லிகிட்ருக்கேன். அதுக்கெல்லாம் நான் சரிப்பட்டு வருவேங்கிற மாரி நீ நினைக்கிறியா டோரேமான்னு கேட்டுட்ருப்பான். கேட்டு சொல்லிகிட்டு இருக்கும்போது தான் அப்போ அப்படியே விட்டுடலாமாங்கிற மாரி டோரேமான் கேட்பான். இல்லை முடியாது, நீ அதை பண்ணி தான் ஆகணும்பான். அப்புறம் நீ இதை எப்படி பண்ணுவேங்கிற மாரி டோரேமான்கிட்ட கேட்பான். அவனும் சிரிப்பான். அப்படியே கட் பண்ணால் காலையில் காட்டுறாங்க. நோபிட்டா அறக்க பறக்க ஓடிட்டுருக்கான். அப்போ தான் டோரேமான் நடுவில் வந்து எனிவேர் டோருன்னு எடுத்து காட்டுவான். இது என்னதுன்னு கேட்டுட்டு இருக்கும் போது தான் நோபிட்டாவோட ஷூவெல்லாம் கொடுத்துட்டு அவனை பிடிச்சி உள்ளே தள்ளுவான். இதோட இது உங்களுக்கே தெரிஞ்சுக்கணும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக தான் இந்த எனிவேர் டோர் யூஸ் பண்ணுவாங்க. அப்படியே ஜியானுக்கு சுனியோக்கு முன்னாடி நின்றுட்டு வருவான். நோபிட்டா, இது நீயா, எப்படி இவ்வளோ சீக்கிரம் வந்த அப்படிங்கிற மாரி ஜியான் கேட்டுட்ருப்பான். சுசுகா நோபிட்டாவை பார்த்து, நோபி இது நீ தான், நான் எப்படி இவ்வளோ சீக்கிரம் ஸ்கூலுக்கு வந்தேன்னு கேட்டுட்ருப்பான். அப்படியே கட் பண்ணாங்கன்னா மெமரி பிரெட்டை தான் கட்டுறாங்க. மெமரி பிரெட்டை நோபிட்டா சாப்பிட்டுட்ருப்பான். அதை சாப்பிட்டு எக்ஸாம்லேயும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவான். இதனால் கடுப்பான ஜியான் நம்ம நோபிட்டாவை நல்லா அடிச்சுட்டு போயிடுவான். வீட்டுக்கு வந்த நோபிட்டாவும், டோரேமான் நான் அந்த ஜியானை எப்படியாவது அடிச்சா அவனை ஏதாவது ஒரு டிவைஸை கொடுங்கிறப்போ தான் இன்விசிபிள் கிளாட் எடுத்து நீட்டுவான். நோபிட்டாவும் ஜியானை போய் அடிச்சுட்டு வந்துடுவான். அப்படியே கட் பண்ணால் பேஸ்பாலுக்கு ஒரு க்ளவுஸை தான் கட்டுறாங்க. அதனால் ஈஸியாக கேட்ச்லாம் பிடிக்க முடியும். அப்படியே கட் பண்ணால் நோபிட்டா ஒரு ஃப்ளவர் பாட்டை உடச்சிருப்பான். அதை சரி பண்ணுறதுக்காக டைம் கிளாத்தை தான் யூஸ் பண்ணுறாங்க. அதை வச்சு அதை சரி பண்ணிடுறாங்க. அப்படியே கட் பண்ணால் அடுத்த சீனில் நோபிட்டா ஒரு இடத்துல விழுந்துடுறான். அதுக்காக ஒரு கேமரா யூஸ் பண்ணுறாங்க. அடுத்த சீனில் ஃபாஸ்ட்டாக வேலை செய்கிறதுக்காக ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணுறாங்க.
இது பெரியவங்கலேருந்து சின்னவங்கலாம் மாறுறதுக்காக ஒரு டிவைஸை யூஸ் பண்ணுறாங்க. அதை யூஸ் பண்ணி எல்லாருமே ஜாலியாக விளையாடிட்டுருக்காங்க. அப்புறம் பேம்பு காப்டரில் பறந்து போய் மேகத்தெல்லாம் பார்த்து எல்லாம் ஜாலியாக விளையாடிட்டுருக்காங்க. அப்படியே கட் பண்ணால் நம்ம ஷிஷுகாவும் நோபிட்டாவும் காட்டுறாங்க. இன்னும் நோபி ரொம்ப சந்தோஷமாக இருக்க போலன்னு ஷிஷுகா கேட்டுட்ருக்கா. இதுக்கெல்லாம் காரணம் டோரேமான் தானேன்னு கேட்டுட்ருக்கும்போது, ஆமாம் அவனால் தான் இந்த உலகமே எனக்கு இப்போ சொந்தமான மாரி இருக்குங்கிற மாரி நம்ம நோபிட்டா இப்போ சொல்லிகிட்ருப்போம். அப்படியே டெக்கிசுகியை பார்த்தோன்னே அங்கே போயிடுவா. இவனும் பார்த்தா இவனை ஃபஸ்ட்டு ஏதாவது பண்ணியே ஆகணுங்கிற மாரி பார்த்துட்ருப்பான். இவன் தான் படிப்புலேயும் நம்பர் 1 இருக்கான், விளையாட்டுலேயும் நம்பர் 1 இருக்கான். ஃபஸ்ட்டு இவனை ஏதாவது பண்ணணுன்னு யோசிச்சிட்ருப்பான். அப்படியே வீட்டுக்கு வந்து இதெல்லாம் டோரேமான்ட்ட சொல்லிகிட்ருப்பான். உன்னால் கூட அவனை எதுவுமே பண்ண முடியாதுன்னு டோரேமான்ட்ட சொல்லுவான். டோரேமானும் கடுப்பாகி ஏதாவது டிவைஸ் இருக்கான்னு பார்த்துட்ருப்பான். ஒவ்வொன்றா எடுத்து கீழே போட்டுட்ருப்பான். அப்போ தான் ஒரு பெரிய டிவைஸாக எடுத்து வைப்பான். பார்க்க ஒரு எக் மாரி இருக்கும். அதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுவான். இதுக்குள்ளே நீ யாரையாவது போட்டு ஃபஸ்ட்டு அவங்க யாரை பார்க்குறாங்களோ அவங்க வந்து பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக மாற்றிக்கலாம் அந்தமாரி சொல்லிகிட்ருக்கான். இதெல்லாம் கேட்ட நோபிட்டாவும் ரொம்ப சந்தோஷப்படுறான். நம்ம ஷிசுகாவை இந்த முட்டைக்குள்ளே போட்டு நம்மளை ஃபஸ்ட்டு பார்க்குற மாரி வச்சுக்கலாங்கிற மாரி நோபிட்டா நினச்சி அதை ஷிசுகா வீடு வரையும் எடுத்துகிட்டு போகிறான். டோரேமான் இன்னும் சொல்லியே முடிக்கல, அவன் ஆனால் எடுத்துகிட்டே போயிட்டான். எடுத்துகிட்டு போய் ரோட்டில் வைக்கிறான். எடுத்துகிட்டு வச்சுட்டு நிற்கிறான். முட்டை உருண்டு போயிடுது. ஜியானும் அதை கரெக்டாக குத்துறான். அது ஓப்பன் ஆகுது. கரெக்டாக ஜியான் உள்ளே மாட்டிக்கிறான். உருண்டு ஓடி போய் ஒரு இதில் நின்றுடுது. நோபிட்டாவும் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறான். ஆனால் அவன் அந்த இடத்துக்கு வந்து சுனியும் ஜியான்கிட்ட மாட்டிக்கிறான். அவனோட புது காரும் போயிடுது. ஐயோ என் காரை உடச்சிட்டியேன்னு ஜியான்கிட்ட கத்திகிட்ருப்பான். ஜியானுக்கு அது எதுவுமே கேட்காது. ஏலே உயிர் நண்பன் சுனியோ அப்படின்னு சொல்லிகிட்ருப்பான். அவன் போய் காரை பார்த்து அழுதுகிட்ருப்பான். இன்றைக்கி தான் வாங்கின காரு போச்சேன்னு. ஜியானும் சுனியா விட்ற மாரி தெரில. அவனும் ஏஞ்சி ஓடிடுவான். இதுக்கு மேலே இந்த டிவைஸை ஷிசுகா மேலே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு டோரேமான் சொல்லுவான். நோபிட்டா முடியாதுன்னுவான். அப்படி எப்படியோ கஷ்டப்பட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. இனிமேல் என்னை யாராலையும் தடுக்க முடியாதுங்கிற மாரி நோபிட்டா இருப்பான். ஷிசுகா வீட்டுக்கு வரும்போது அந்த ரிங்கை வச்சு இந்த முட்டைக்குள்ளே உழுவுற மாரி பண்ணிடுறாங்க. இவன் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கான், பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் ஆக போகிறோன்ட்டு. டோரேமான் அங்கே இருக்கிறது அவனுக்கு பிடிக்கல. அதனால் அங்கேருந்து போக சொல்கிறான். டோரேமானும் அங்கேருந்து கிளம்பிடுறான். அப்போ தான் அங்கே வந்து சுனியாவும் அங்கே முட்டையாக ஒன்று இருந்தது, அது டோரேமானோட டிவைஸ் தானே, அதனால தான் ஜியான் என்னை துரத்திட்டுருக்கான், டோரேமானை கூப்பிடுன்னு சுனியா சொல்லிகிட்ருப்பான். ஜியானை எப்போ வேணால் இங்கே வந்துடுவான், கூப்பிடுன்னுமானா. எலே உயிர் நண்பன் சுனியா அப்படின்னு கத்திக்கிட்டே வருவான். ஐயோ ஜியான் இங்கே வந்துட்டான், தள்ளி போ மூடுன்னுமானா. அப்போ தான் டெக்கிசுகி வந்து ஐயோ அந்த புக்கை மறந்துட்டோமேன்னு வருவான். அதுவும் ஓப்பன் ஆகிற ஸ்டேஜில் இருக்கும். அப்போ தான் கரெக்டாக ஜியான் கண்டுபிடிச்சி வந்துடுவான். ஏலே நண்பா சுனியும் மாட்டிக்கிட்டியாங்கிற மாரி வந்துடுவான். அப்போ தான் கட் பண்ணிட்டு டெக்கிசுகியை காட்டுறாங்க, புக்கை வாங்கிறதுக்கு வர மாரி காட்டுறாங்க. இவனும் திறந்து பார்க்குறான். ஷிசுகா வந்து ஃபஸ்ட்டு டெக்கிசுகியை தான் பார்த்துருப்பா. அதனால நீ என் கூட ஃப்ரெண்டாக இருக்க மாட்டியாங்கிற மாரி டெக்கிசுகிட்ட கேட்டுட்ருப்பா. டெக்கிசுகியும் அந்த மாதிரிலாம் இல்லை ஷிசுகா, நான் அவன் கூட ஃப்ரெண்டாக இருப்பான். ஆனால் இந்தமாரி எந்த டிவைஸாலேயும் நம்ம சேர்றது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நம்ம சேர்றதுக்கு இந்த டிவைஸ்லாம் காரணமாக இருக்கக்கூடாதுங்கிற மாரி நம்ம டெக்கிசுகி சொல்லிகிட்ருப்பான். அங்கே வந்த டோரேமானும் எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றின மாரி ஆயிடுச்சுன்னு நினச்சிட்ருப்பான். முன்னை விட இப்போ தான் எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிச்சிருக்கு டெக்கிசுகிங்கிற மாரி நம்ம ஷிசுகா டெக்கிசுகிட்ட சொல்லிகிட்ருப்பான். டெக்கிசுகியும் தேங்க்யூ ஷிசுகாங்கிற மாரி ஷிசுகாட்ட சொல்லிகிட்ருப்பான். இதோட பார்ட் 1 முடியுது. பார்ட் 2ல் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.